இல்லை சார் மார்க்கு கம்மியாக இருக்குது, 94 93% தானே எடுத்திருக்கா, 100% எடுக்கணும் இல்லையா சார், நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் சார் எடுத்தீங்க? நான் 72 எடுத்தேன் சார். நீங்களே எடுக்க முடியல, அப்புறம் பொண்ணை போட்டு ஏன் சார் ப்ரெஷர் பண்ணுறீங்க? 100% எடுத்தால் தான் நல்ல ஜாப் கிடைக்கும், 100% எடுத்தால் தான் நல்ல இது பண்ண முடியும் அவராக நினச்சிக்கிட்டாரு. அது அப்படி கிடையாது. யார் எடுக்கிறேன்னு யாருன்னு சென்டம் வந்து எல்லாரும் எடுக்கிறது இல்லை. நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுங்கிறது தான் எல்லா பேரண்ட்ஸுமே காமனாக நினைப்பாங்க. ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொண்டு வரும்போது தான் அவங்கள திணிக்கிறாங்க. நான் டாக்டரா, நீயும் டாக்டர் தான் ஆகணும், ஏன்னா நம்ம தலைமுறையில் எல்லாருமே டாக்டர்ஸு. ஆனால் அது எல்லாரையுமே டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எதையுமே அவர் சொன்னவர், இந்த ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டாருன்னா வாழ்க்கையே இதோட வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு கூட அவங்க போவாங்க. கஷ்ட நஷ்டங்கள் தெரியாத பிள்ளைகள் வந்து பின்னாட்டு வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்து சில பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அவன் விளையாட அனுப்புனாலே படிக்க மாட்டாங்க, நிச்சயமாக வந்து படிப்பு வராது, டைம் அதிலே ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் எந்த நேரத்துலையும் எந்த துறையிலையும் அவங்களால் சாதிக்க முடியும். அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் கைட் பண்ணி. வணக்கம் திரு தேவராஜ் அவர்களே. நம்ம போன வாரத்தில் வந்து பிள்ளைகளுடைய அந்த படிப்பின் காரியங்களை குறித்து, சிறந்த கல்விக்கு வழிகாட்டுதல் குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வாரத்தில் நம்ம பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்ன ஆலோசிக்கிறாங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் விவரமாக பேசலாம். ஓகே சார். வழிகாட்டுதல் மற்றும் இந்த சுதந்திரம், ஃப்ரீடம் வர்சஸ் கரியர் கைடன்ஸ், இதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். முதலாவது கேள்வி, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கும் மற்றும் பெற்றோர்களின் விருப்பத்தை திணிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்ல முடியுமா? சொல்கிறேன் சார். பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே பிள்ளைங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல இதை தான் அவங்களுக்காக செய்யணும். நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுங்கிறது தான் எல்லா பேரண்ட்ஸுமே காமனாக நினைப்பாங்க. சரி, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம லைஃப்பில் ஏதோ நடந்துருச்சு, அவங்கள நல்லா கைட் பண்ணி அவங்கள நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அவனை கொண்டு வரணுங்கிறது தான் எல்லா பேரண்ட்ஸோட விருப்பம். ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் அது கொஞ்சம் அதிகமாகி அவங்கள வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொண்டு வரும்போது தான் அவங்கள திணிக்கிறாங்க, அவங்கள அறியாமல். இப்போ வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ டாக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஃபீல்டில் நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல லைஃப் செட்டில் ஆகும், டாக்டர் படித்தா நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எல்லாரையுமே டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் என்னங்கிறத பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது நல்லது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன இருக்குது, அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட இருந்து வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணால் இன்னும் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் சில நேரம். சில பேர் என்ன நினச்சிடுறாங்கன்னா, நான் டாக்டரா, நீயும் டாக்டர் தான் ஆகணும், ஏன்னா நம்ம தலைமுறையில் எல்லாருமே டாக்டர்ஸு. அது மாதிரி சில ஃபேமிலிஸில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியாமலாம் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம். கவுன்சிலிங்லாம் வராங்க அதிகமாகி. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, பெற்றோர்கள் அவங்க விருப்பத்தை ரொம்ப திணிக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு. ஆமாம், சொந்த விருப்பத்தை திணிக்கக்கூடாது. சரி, அவங்களும் எதை விரும்புகிறாங்கங்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லது. அருமையாக சொன்னீங்க. சில டைமில் பசங்கக்கிட்ட ஃப்யூச்சரை பற்றி, எதிர்காலத்தை பற்றி பேசும்போது ஒரு சில பிள்ளைங்க பயப்படுவாங்க, ஒரு சில பிள்ளைங்க அமைதியாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க எதிர்காலத்தை குறித்து நல்லா திட்டம் போட்டு வச்சுருக்காங்களா அல்லது ரொம்ப பயப்படுறாங்களா அப்படி சொல்லி நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே எதிர்காலத்தில் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அட்லீஸ்ட்டு சமாளிக்கக்கூடிய இதை வந்து நம்ம கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். வெறும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு நன்மையே செஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன இது கூட வராமல் அப்படியே சேஃப் மோடிலே இருக்க வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் வாழ்க்கையில் பர்சனலாக நம்ம கஷ்டப்பட்டோம், என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் செஞ்சேன், சாப்பிட கஷ்டப்பட்டுருக்கேன், இதுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன், இப்படி நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி தான் வளர்க்கணும்னு இன்றைக்கி வந்து சைக்காலஜிஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு எஸ் சொல்லிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கும் போது நோ அப்படி சொன்னீங்கன்னா டோட்டல் இதுவுமே அவங்களுக்கு டேமேஜ் ஆகும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எதையுமே அவர் எஸ் சொன்னவர், இந்த ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டாருன்னா வாழ்க்கையே இதோட வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு கூட அவங்க போவாங்க ஸ்டில். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே எஸ் சொல்லி பழகாமல் அதில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு அது சரியாக
சொல்லிக் கொடுத்தா நிச்சயமாக அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அவங்க கெட்டு போக மாட்டாங்க. ஆமாம். ஏன்னா அதை வந்து அவங்களே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பா இப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி லைஃப்பில் அவங்க இப்படி வராங்க, அதே மாதிரி நம்மளும் வந்து இப்படி வரணும், அது அந்த இதை வாழ்க்கையில் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும். கஷ்ட நஷ்டங்கள் தெரியாத பிள்ளைகள் வந்து பின்னாட்டு வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்படுறத நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்த்துட்றாங்க. எந்த ஒரு இதுவுமே இருக்காது, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு பிஸ்னஸில் இருப்பாங்க, எது வேணுமோ வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. திடீர்னு ஒரு பிஸ்னஸில் லாஸ் வரும், பிள்ளைகள் கேட்குற எதையும் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க. இத்தனை நாள் வாங்கி கொடுத்தாங்க, இப்போ முடியல, அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அது மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். அதனால் மேக்ஸிமம் நல்லது கெட்டது சொல்லி கஷ்ட நஷ்டங்களை பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணுறது நல்லது. நம்ம விருப்பத்தை சொல்லாமலே பிள்ளைங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, எதில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்தே கண்டுபிடிக்க முடியும்? அதான் வந்து நம்ம வந்து பிள்ளைகளுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குங்கிறத வந்து நிறைய அசஸ்மெண்ட் இருக்குது இப்போ ரீசெண்டாக. அதை வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க. அவங்க வந்து அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே இல்லாட்டி கூட பேரண்ட்டாக இருந்து நம்ம பிள்ளைக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறதுல வந்து நம்மளே வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். எப்பயுமே வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறானா, அவன் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறானா, அவன் வந்து பாட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறானா, அவன் எது அவனுக்கு வந்து ஈஸியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவன் மனசு வந்து சந்தோஷமாக எதில் வந்து அவன் இன்வால்வ் ஆகுறான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது நல்லது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மியூசிக்கில் கொண்டு போய் விட்டுட்டா இவன் வந்து பெரிய அளவில் சாதிக்க முடியாது, நிறைய காம்படிஷனு, அவன் மியூசிக்கே வேண்டாம் அப்படி சூஸ் பண்ணிடுவாங்க சில பேர். சில பேர் பாடுவாங்க நல்லா, பாட்டுக்கெல்லாம் பயங்கர போட்டி இருக்குது, அவங்களால அதெல்லாம் சாதிக்கவே முடியாது, வேஸ்ட்டாக வாழ்க்கை லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே எனக்கு இதுதான் வருது, வேறு எதை செய்கிறேன்னு தெரியாமல் சில பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுவாங்க. எது சூஸ் பண்ணாலும் எடுத்தோன்னே ஏஆர் ரஹ்மான் தான் ஆகணும்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. மியூசிக் இருக்கா, மியூசிக்கில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதில் அவங்களுக்கு தனித்திறமை என்ன இருக்குங்கிறத அவங்கள்ட்டேருந்து கண்டுபிடிச்சி, இன்றைக்கி வந்து அவர் மட்டும் இல்லை, எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களையும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அவங்க விருப்பப்பட்டதை செய்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செய்வாங்க. விருப்பப்படாமல் நம்ம எதை செய்ய சொன்னாலும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வேலை செய்வாங்க. பொதுவாக அடுத்த வீட்டு பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி நீ அதை எடுத்துட்டு தான் நல்லா இருந்துச்சு, இதை எடுக்கணும் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க இல்லைங்களா? அது எப்படி பிள்ளைங்களை பாதிக்கிறது, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? இப்போ ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் பிலீவர்ஸாக இருந்தாலும் அவங்க கூட சர்ச்சுக்கு வர பசங்களை கம்பேர் பண்ணுவாங்க, கோயில் போகிறாங்கன்னா கோயில் பிள்ளைங்களை கம்பேர் பண்ணுவாங்க, இல்லை நெய்பர்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், எப்படி பிள்ளைங்களை பாதிக்குது, உங்கள் அனுபவத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியும்? சரி, கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல எப்படி அவங்கள பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே வந்து நிறைய பேர் படிக்கிற காலத்துலேருந்தே கம்பேரிசன் பண்ணுவாங்க. அந்த நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே அவன் நல்ல மார்க் எடுக்கிறான், உனக்கு எடுக்க முடியல, நான் அவனுக்கு செய்கிறது தானே உனக்கும் நான் செய்கிறேன், ஏன் உன்னால் முடியல அப்படிலாம் சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. அது பிள்ளைங்க வந்து எப்பயுமே பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க, அதை வந்து எப்பயுமே அவங்க நெகட்டிவாக தான் எடுப்பாங்க. நெகட்டிவ். ஆமாம். ஏன்னு கேட்டால் எனக்கு எது பிடிக்குதோ பிடிக்கலங்கிறது வேறு, அது எதுக்கு அவங்கள கொண்டு போய் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு கோர்ஸே ஒரு ரிலேட்டிவில் ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா நீயும் அதுதான் எடுக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரெஷர் பண்ணாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க, அவர் அது படிக்கிறாருன்னு என்னையும் இதையே படிக்க சொல்கிறாங்க, என்னால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடுவாங்க. சில நேரம் கவுன்சிலிங்லாம் கூட வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு விருப்பம் என்னங்கிறத பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்கும். சில பேரண்ட்ஸும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. யாரையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், யூனிக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமைகள் வந்து இருக்குது நிச்சயமாக. அவங்க வந்து எல்லாருமே டாக்டராக தான் ஆகணும், எல்லாருமே இன்ஜினியர் ஆகணுங்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாப்ஸ் இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, என்னென்னமோ கற்று வச்சுருக்காங்க உலகத்தில். எந்த கோர்ஸுமே படித்து எதுவுமே படிக்காதவங்க கூட சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒருத்தர் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு இதில் படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 6000 7000 சம்பாதிக்கிறார். அவர் ஆக்சுவலாக படித்ததெல்லாம் வேறு ஐடிஐ படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு ஏதோ பண்ணார். திடீர்னு அவருக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, இந்த ஃபீல்டு நல்லாயிருக்கு, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னாரு. சரி படித்தா படிங்க, உங்களுக்கு விருப்பம்னு ஜஸ்ட்டு ஒரு 70,000 கட்டி இந்த டிஜிட்டல் மார்க் படிச்சுட்டு இன்றைக்கி டெய்லி ஒரு நாளைக்கு 5000 4000 சம்பாதிக்கிறார். ஸோ அதனால் லைஃப்பில் வந்து எது வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து நம்ம பண்ண முடியும், நிச்சயமாக சம்பாதிச்சு செட்டில் ஆக முடியும். ஆனால் இதுதான் படிக்கணும், இதை தான் செய்யணுங்கிறத நம்ம அவங்கள திணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. விருப்பம் எதுவோ அதை அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணலாம். எத்தனையோ ஃபீல்டு இருக்குது, ஆயிரக்கணக்கான ஃபீல்டு இருக்குது அவங்க சாதிக்கிறதுக்கு. அதனால் அதை விட்டு வெளியில் வரணும், அவ்வளோதான். வந்தாங்கன்னா நிச்சயமாக சாதிக்க முடியும். பிள்ளைகள்
பிள்ளைகளின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது. ஒருவேளை பிள்ளைங்க எடுக்கிற அந்த கோர்ஸு பெற்றோர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், விளங்காமல் இருக்கலாம். அவங்க எடுக்கிற துறை விளங்காமல் இருக்கும்போது எப்படி கோவப்படாமல் அவங்களோட பிள்ளைங்களோட உரையாடுவது, அல்லது அவங்க சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது பெற்றோர்கள்? அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற கோர்ஸாக பார்த்து திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான வழிகளை வகுத்து கொடுத்து இதுபடி வந்து கைடன்ஸ் பண்ணி இப்படி லைஃப்பை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தெளிவாக இருந்ததுன்னா பிள்ளைங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நீ என்ன பண்ணு, நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணு, நிறையா அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே கைட் பண்ணலாம். அவங்க நல்லா ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆவாங்க, நல்லா வளருவாங்க. ஆனால் நான் சொல்கிறது ஸ்போர்ட்ஸ்னால் உடனே அவங்கள கொண்டு போய் கிரிக்கெட்டில் தான் அந்த டீமில் தான் சேர்க்கணும்னு சொல்லலை. அந்த ஸ்போர்ட்ஸை வச்சு நீ வந்து ஐபிஎஸ் பண்ணு, உனக்கு கிடைக்கிற இதை வச்சு நீ ஐபிஎஸ் பண்ணலாம், இல்லை மிலிட்ரியில் ஜாயின் பண்ணலாம், இல்லை வந்து இதாகலாம், எந்த துறையிலையும் மேல் நிலைமைக்கு வரலாம். அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் நல்லா ஃபிட்டு நல்லா இருக்கான், உடம்பு நல்லா இருக்குது, அவனுக்கு எல்லாத்துலேயும் நல்ல பரிசு நல்ல பரிசு வாங்குறான், நல்ல இது இருந்ததுன்னா ஐபிஎஸ் ட்ரை பண்ணி அவன் சாதாரண ஒரு கோர்ஸ் கூட யூஜி பிஜி ஏதோ படிச்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து படிக்கலைன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கான், இவனுக்கு ஒன்றுமே படிப்பு வராது அப்படி இப்படிலாம் ஒதுக்கின ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட கடைசி நேரத்தில் யூஜி பண்ணி பிஜி பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த நேரத்துலையும் எந்த துறையிலையும் அவங்களால சாதிக்க முடியும். அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் கைட் பண்ணி, சில பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், விளையாட அனுப்புனாலே படிக்க மாட்டாங்க, நிச்சயமாக வந்து படிப்பு வராது, டைம் அதிலே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, லைஃப் ஸ்பாயில் ஆகிடும், அப்போல்லாம் பயப்படுவாங்க. அப்படிலாம் இல்லை, எது திறமை இருக்கோ அந்த திறமையை அவங்க அதில் வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற கோர்ஸ் எத்தனையோ இருக்குது, அவங்க ரிலேட்டடாக வடிஞ்சு நிச்சயம் சாதிக்க முடியும். நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதுக்கு சாட்சியாக. இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன்லேயும் பிஹெச்டி வரைக்கும் இருக்காங்க, பிஹெச்டி வரைக்கும் போகலாம், பிஹெச்டி வரைக்கும் போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கவுன்சிலிங்கில் ஸ்போர்ட்ஸ் பண்ணவங்க இன்றைக்கி இவங்களுக்கு கவுன்சிலர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க, சில ஸ்போர்ட்ஸ்மேன்ஸுக்கு கவுன்சிலர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க, அங்கே இதில் கிளப்பில் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் விளையாட்டே சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி பண்ணால் உங்கள் மனநிலை இப்படி பாதிக்காமல் இப்படி எதிரியை வந்து நீங்கள் இப்படி இது பண்ணி விளையாடணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணி நீங்கள் விளையாடுறது. அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் தெரியும், கவுன்சிலிங்கும் தெரியும், அந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க இன்றைக்கி, இருக்குது ஃபீல்டு நிறையா, அதனால் சாதிக்கலாம் இதுலேயும். இப்போ நம்ம கேட்ட கேள்வியில் ஏதாவது இன்னும் விவரமாக இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்ம நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீட் எக்ஸாம். நீட்டில் வந்து ஃபெயில் ஆனோன்னே இம்மீடியட்டாக நிறைய பிள்ளைகள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ, அதை வந்து யாரும் பெருசாக பேசுகிறதில்ல. ஒரு குழந்த 90% எடுத்திருந்தது, 90% எடுத்துகிட்டு கூட நீட்டில் கிளியர் பண்ண முடியல, அதனால வந்து சூசைட் அட்டன் பண்ணாங்க அவங்க. அது வந்து தமிழ்நாட்டிலலாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்டர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்ஜினியரிங்கே வந்து அவங்களுக்கு ஒரு வேண்டா வெறுப்பாக தான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன் டாக்டர். ஸோ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி டாக்டர் மட்டும்தான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணி பெரிய ஆள் ஆயிருக்காங்கன்னு அப்படி யாருமே கிடையாது. எத்தனையோ ஃபீல்டில் எவ்வளவோ இதில் டாக்டரோட அதிகம் சம்பாதிச்சவங்க இதெல்லாம் இருக்காங்க நிறைய பேர். அதனால் இன்ஜினியரிங் படித்தவங்களும் எத்தனையோ பேர் சாதிக்கிறாங்க, எத்தனையோ பேர் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனையோ இன்னோவேஷன் பண்ணுறாங்க, எத்தனையோ இது இன்றைக்கி அட்வான்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இப்போ ஏஐ வந்துடுச்சு, ஆட்டோமேஷன் இருக்குது, இப்போ மிஷினரிஸ் ஆட்டோமேஷன் மிக்ஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமேஷன் மிக்ஸ் பண்ணுறாங்க, நிறையா என்ன வந்து அட்வான்ஸ்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதையிலையுமே போய் அவங்களால சாதிக்க முடியும், வெளிநாடுகள் வேலை வாய்ப்பு இருக்குது, எதுலேயுமே அவங்க போக முடியும். சிவில் இன்ஜினியர்னால் ரொம்ப கேவலமாக சொல்லுவாங்க, எல்லா கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோலேயே ஒரு படித்தாலும் சரி, இன்ஜினியரிங்லேயும் லாஸ்ட்டு கோர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க சிவிலை. அந்த சிவிலில் ஆர்கிடெக்ட் பண்ணிவிட்டு சிவிலில் பெரிய ஆள் ஆகி சிவில் லெவலில் பெரிய அளவில் இன்ஜினியர் ஆகி பிஹெச்டி பண்ண டாக்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அதுலேயே ஒரு 6-7 ஃபீல்டு இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ளே லோடு மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே தனித்தனி பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் படிச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட்லேயே 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு உட்காந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் அவங்க ப்ராஜெக்ட் மட்டும் போட்டு கொடுத்துட்டு லோடு கால்குலேஷன் போட்டு கொடுத்துட்டு லட்சக்கணக்கில் வந்து பில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த துறையிலையும் நம்மளால் நிச்சயமாக சாதிக்க முடியும், எதை வேணுமோ நம்ம படிக்கலாம். இதுதான் படித்தா தான் வாழ்க்கை, இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி மாணவர்களும் முடிவெடுக்க வேண்டியதில்லை, பேரண்ட்ஸும் முடிவெடுக்க வேண்டியதில்லை. 2 பேருமே விருப்பப்பட்டதை அவங்கள சூஸ் பண்ண சொல்லி
அந்த துறையில் அவன் திறமையை வந்து அவன் காட்டி நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ம். எதுவுமே வரலைன்னா கூட நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் 10th ஃபெயிலு இதாகிட்டான் எல்லாம் போயிட்டான் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நான் எதுவுமே சொல்லாமல் அழகாக வந்து சின்ன ஒரு கோர்ஸ் பண்ணி சின்ன ஒரு இதில் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் மாதம் அசால்ட்டாக ஒரு 60,000 70,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸு அனுப்பி விட்டு படிக்க வச்சு அவன் சம்பாதிச்சிட்ருக்கான். ஸோ அதனால் எதுவுமே வாழ்க்கையை போயிடுச்சுன்னு எதுவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ஃபெயில் ஆனாலும் சரி பாஸ் ஆனாலும் சரி அவங்க லைஃபுக்கு நம்ம மாதம் அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க அளவுக்கு தாராளமாக சம்பாதிக்க வைக்க முடியும். இன்றைக்கி அந்த அளவுக்கு கோர்ஸஸும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை, அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டார்லையும் ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம்னு சும்மா சொல்கிறோம், வேலையில்லா திண்டாட்டம்னு கிடையவே கிடையாது. எந்த வேலையும் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை கொட்டி கிடக்கு. வேலைக்கு ஆட்கள் இல்லை சொல்ல போனால். ஆமாம், இன்ட்ரெஸ்டடாக செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, ஏதோ வேண்டாம் விரும்ப செய்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது உலகத்தில். எந்த கோர்ஸும் படிக்கலாம், எதையும் சூஸ் பண்ணலாம், நிச்சயம் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் வேணும் நமக்கு, அவ்வளோதான். அருமையாக சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு விசேஷமாக பெற்றோர்களுக்கு உங்களுடைய கடைசி அறிகுறை என்ன சொல்ல முடியுமா? மேக்ஸிமம் அந்த வேர்டு தான் எல்லா இடத்துலையும் வருது, கம்பேரிசன். அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மாணவர்கள் மத்தியிலையும் சரி, நான் நிறையா கவுன்சிலிங் இதுலேயும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, என்னை வந்து என் திறமை எனக்கு தனியாக தெரியும், நான் அதை செய்வேன் சாதிப்பேன். ஆனால் அவங்க அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து அந்த ரிலேட்டிவோட இப்போ பையன் அந்த ஒரு மாதிரி வேறு ஒரு இவங்களோட இதை மட்டும்தான் அவங்க பேஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங்கில் இருக்கும்போது. காரணம் என்னென்னா, நான் அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குழந்த 94 எடுக்கிறா, 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 93 94% எடுக்கிற மார்க் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இருக்குது 93 இல்லை 94 இல்லை 92 இந்த ரேஞ்சு அபோவ் 90+ எடுக்கிறா. ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே தான் உட்காந்துருந்தான். நான் கவுன்சிலிங் கொடுப்போம் வர சொல்லுங்கன்னு சொல்லி நான் வர சொன்னேன். வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏமா நீ தான் நல்ல மார்க் எடுக்கிறியம்மா, ஏமா அழுகுற? மார்க் ஷீட் வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கா, மார்க் சொல்லும்போது அழுவா. அப்போ நான் அவங்க டீச்சர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தேன். அப்போ கேட்டதுக்கு சொன்னால், இல்லை சார் எனக்கு வந்து 90+ அக்செப்ட் இல்லை எங்கள் வீட்டில், எனக்கு வந்து 100% கேட்குறாங்க அப்படின்னாங்க. 100% கேட்குறாங்க, எனக்கு புதுசாக இருந்தது. என்ன 100% அப்படி கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. இல்லை எனக்கு 100% கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் வர சொல்லுங்கன்ட்டேன். உடனே ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி, இது சரி வராது, பேரண்ட்ஸ் வர சொல்லுங்கள் பேசுவோம் அப்படின்னா. அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்தார். வந்து என்ன சார் பிரச்சனை என்ன கேட்டார். நான் கேட்டேன், சார் இது மாதிரி 90+ எடுத்துகிட்டு அழுகுறா, எந்த மார்க்ஸ் கொடுத்தாலும் ஷீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கா, யார்ட்டையும் சரியாக பேச மாட்டேங்கிறா, ஆனால் மார்க் நல்லா எடுக்கிறா, நல்லா படிக்கிறா, இது நல்ல மார்க் தான். அவர் சொன்னார், இல்லை சார் இது மார்க்கு கம்மியால் இருக்குது. என்ன கம்மியாக இருக்குன்னு? 94 93% தானே எடுத்திருக்கா, 100% எடுக்கணும் இல்லையா அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் எத்தனை % சார் எடுத்தீங்க உங்கள் 10th 12th? நான் 72 எடுத்தேன் சார். 72 எடுத்தீங்க, அப்புறம் அவங்க பொண்ணு 100 எடுக்கணுங்கிறீங்க அப்படின்னா. இல்லை சார் 100 எடுத்தால் தான் அப்படின்னு. மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு என்னென்னா 100% எடுத்தால் தான் நல்ல ஜாப் கிடைக்கும், 100% எடுத்தால் தான் நல்ல இது பண்ண முடியும் அவராக நினச்சிக்கிட்டாரு. அது அப்படி கிடையாது. யார் எடுக்கிறேன்னு யாருன்னு சென்டம் வந்து எல்லாரும் எடுக்கிறது இல்லை. அவராக பர்சனலாக என்ன நினச்சிக்கிறாரு, 100 எடுத்தால் தான் நல்ல மார்க்கு, இல்லைன்னா மார்க் இல்லைன்னா. அப்புறம் அவருக்கு புரிய வச்சு, நீங்களே எடுக்க முடியல, அப்புறம் பொண்ணை போட்டு ஏன் சார் ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேசி அவர்கிட்ட. அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார், 90+ நல்ல மார்க் தான் சார், எந்த ஃபீல்ட்லேயும் நீங்கள் வேணால் காட்டுங்க, நான் எல்லா ஃபீல்ட்லேயும் நீங்கள் பாருங்கள், 90+ எடுத்தவங்கள கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க, நல்ல மார்க் தான் அதுன்னு சொல்லி புரிய வச்சு அப்புறமா தான் அவர் அதை அக்செப்டே பண்ணார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசி, அதுக்கப்புறம் இனி நான் அப்படி ப்ரெஷர் பண்ணல, இனிமேல் நீ வந்து நல்லா படி நல்ல மார்க் எடு போதும், அது இதுவே நல்லது தான், இதை மெயின்டைன் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசி நாங்கள் சமாதானம் பண்ணி அனுப்பிவிட்டோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பேரண்ட் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சில நேரம், அது அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் எதை வேணுமோ சூஸ் பண்ணி நல்லா படித்து நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் அவங்களுக்கு இருந்தால் போதும், அதை மட்டும் நம்ம வளர்த்து விட்டால் போதும் பிள்ளைகள்கிட்ட. நன்றி திரு தேவராஜ் அவர்களே. தேங்க்ஸ்.